டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கைக்கு சென்றிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பயணம், அந்த பயணத்தினுடைய தாக்கம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகள் குறித்தெல்லாம் ஒரு உரையாடலை மேற்கொள்ள இருக்கிறோம். நம்மோடு இணைய இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். ஆர்கே, இப்போ ஒரு பெரிய விருதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் 4வது முறையாக இலங்கைக்கு செல்றார். பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மோடியினுடைய 4வது பயணம். யாழ்ப்பாணம் சென்ற முதல் பிரதமரும் கூட. அவருக்கு மித்திர விபூஷண விருதை இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இந்த விருது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்னு என்ன பார்க்கலாம்? முதல் கண் டிகோட் என்ற அந்த விஷயம் ஆரம்பித்ததற்கு மிக்க நன்றி. ஏனென்றால் இது அரசியலை கடந்து ஜஸ்ட் இஷ்யூஸை மட்டும் பேசுகின்ற, ஜியோபொலிட்டிக்கல் மட்டும் பேசுகின்ற ஒரே ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது தமிழில். அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அவ்வளோ லேஸில் கொடுக்கின்ற ஒரு நாடு கிடையாது. நாம் எவ்வளவோ விசிட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த விசிட்ஸ்லாம் நாம் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் வருவார்கள், நல்ல உபச்சாரங்கள் எல்லாம் இருக்கும், அதே மாதிரி நன்றாக பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு ஸ்ரீலங்கா மித்திர விபூஷன்ன்றது விருது நான் இருந்த காலத்தில் அங்கே யாருக்கும் கொடுத்தது கிடையாது. அப்போ முக்கியமான ஒரு விருது. பிரதமரை பொறுத்தவரை, பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இது அவருக்கு உலக நாடுகள் கொடுக்கின்ற 22வது விருதாக காண்கிறேன். அப்போ உலகத்தில் பல இடங்களில் இவருக்கு ஒரு சம்மதம் இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்தியன் கம்யூனிட்டி அங்கே தாராளமாக வந்திருந்தார்கள். அவர்களும் நன்றாக பிரதமரை வரவேற்றார்கள். பல ட்ரிப்புக்கு பிறகு இந்த ஒரு பயணத்தில் மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்தியன் கம்யூனிட்டியோட கொஞ்சம் பார்த்து அங்கே நின்று பேசக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் பிரதமருக்கு வந்தது. நிச்சயமாக இது ரொம்ப ஒரு சுருக்கமான பயணம்னாலும் கூட அரசியல் ரீதியாக அல்லது புவிசார் அரசியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக பார்க்கப்படுது. இன்னைக்கு அந்த விருதை பெற்ற பிறகு அவர் ஒரு திருக்குறள் மேற்கோள் காட்டுறாரு. அந்த திருக்குறளும் பொருள் பொதிந்ததாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய திருக்குறள், செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படிங்கிறார். பொருள் சொல்லணும்னா, நட்பை போல செய்து கொள்வதற்கு அருமையான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதே போல் பாதுகாப்புக்கும் உகந்தது அப்படிங்கிற ஒரு பொருள் படிம்படியான ஒரு திருக்குறளை அங்கே மேற்கோள் காட்டுறாரு. அவருடைய பேச்சும் சரி, இலங்கை அதிபரினுடைய பேச்சானாலும் சரி, அனுரகுமார திசாநாயக்கனுடைய பேச்சானாலும் சரி, அது மிக தெளிவாக என்ன கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு முக்கியம் என்று கூறுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்தியா அண்டை நாடுகளோடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நட்பு நாடுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மட்டும்தான் இருக்கிறது. இன்னமும் நேபாள பிரதமர் இந்தியாவுக்கு வந்ததில்லை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 6 மாதம் 7 மாதம் ஆகிறது. அதே மாதிரி பங்களாதேஷினுடைய சீஃப் அட்வைசர் இன்னும் தேர்தல் அங்கே நடக்கவில்லை. அங்கே ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சமடைந்து வந்துவிட்டார். அங்கேயும் அவரையும் இன்னும் இந்தியாவுக்கு அழைக்கவில்லை. ஆனால் 2 பேரையும் பேங்காக்கில் பார்க்குறாரு, இந்த பிம்ஸ்டெக்கினுடைய அந்த மாநாட்டில் பார்க்குறாரு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் எடுத்திங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு காலமும் நாங்கள் ஒரு நட்புணர்வு வச்சதே கிடையாது. மாலத்தீவில் போன வருடமே நாங்கள் பிரச்சனைகள் பார்த்தோம். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இலங்கை மட்டும்தான் இன்றைக்கு முதல் விசிட்டாக அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கம்யூனிஸ்ட் லீடராக பார்க்கப்பட்டார். அவர் முதல் விசிட்டாக சைனாக்கு தான் போவார் என்று அனைவரும் நினைத்தார்கள். அந்த ஒரு தருணத்தில் அவர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியா தான் எங்களுடைய நட்புக்குரிய ஒரு முக்கியமான நாடு என்று மிக தெளிவாக அவர் கூறுகிறார். இந்தியாவும் எவ்வளவோ உதவுச்சு. இவருக்கு கூட நிறைய இந்தியாவுக்கு எதிரான எந்த சக்திகளையும் எங்களுடைய மண்ணில் கால் ஊன்ற விடமாட்டோம்னு அவர் டெல்லி விசிட் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமரோட பயணம் அப்படின்னு இதை பார்க்கலாமா? நிச்சயமாக. அது பிரதமர் மிக தெளிவாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகின்ற அந்த வேளையில் மிக தெளிவாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி கூட அதை பற்றி பேசியிருக்கார். விக்ரம் மிஸ்ரி பேசும்போது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இலங்கையில் இருக்கின்ற அந்த கடலோர பகுதிகளிலோ இல்லை என்றால் இலங்கையோ நிச்சயமாக ஆன்டி இந்தியா விஷயங்களுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. சீனாவினுடைய கப்பல்கள், அதாவது சேட்டலைட் கப்பல்கள், அந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் அங்கே வராது என்றொரு வாக்குறுதியை அவர்கள் அளித்ததாக கூறுகிறார். இது முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் தமிழகத்துக்கு எவ்வளவோ அருகில் இருக்கின்ற ஒரு இடமாக இலங்கை இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியில் தான் அனுரகுமார வெற்றி பெறுகிறார். ஒரு நாட்டை விட்டு அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிபர் வெளியேற்றக்கூடிய அல்லது வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நடக்கக்கூடிய தேர்தலேருந்து வராரு. இப்போ பொருளாதார ரீதியாக நாம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு உதவிட்டு இருக்கோம்? ஏற்கனவே ஒரு $4 பில்லியன் வரைக்கும் நம்ம உதவிகள் இருக்குது.
இப்போ இந்த பயணம் அப்படிங்கிறதுலேருந்தும் அதெல்லாம் சேர்ந்து பார்க்கப்படுதா? நிச்சயமாக. அதாவது இந்தியா உதவுற அளவுக்கு வந்து அண்டை நாடுகளுக்கு யார் உதவ மாட்டாங்க. எந்த அண்டை நாடும் நிச்சயமாக உதவாது. அது அமெரிக்கா ஆனாலும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற அமெரிக்கா ஆனாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளானாலும் சரி, யாரும் அவருடைய ஒரு புவர் நெய்பருக்கு வந்து உதவ மாட்டார்கள். இப்போ வந்து பிரதமரே அறிவித்திருக்கிறார், ஒரு $100 மில்லியன் ஒரு ஒரு அந்த பேமெண்ட் வந்து இமீடியட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளர்த்தப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக கிராண்டாக மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவினுடைய ரயில் லைன்ஸு மதுவிலிருந்து ஓமந்தாய் வரையான ரயில் லைனாலும் சரி, பல ரயில் லைன்ஸில் வந்து நாளைய தினம் வந்து பிரதமர் வந்து இனாக்ரேட் பண்ணுறதா இருக்கிறாரு. அதுவும் கம்ப்ளீட்டாக கிராண்ட் தான். நம்ம இந்தியா வந்து ஏறத்தாழ அங்கே போயிட்டு நம்மளுடைய இர்கான் நிறுவனம் வந்து ஒரு தண்டவாளத்தை அமைத்து அதில் வந்து வண்டி ஓட்டி கொடுக்குறது. இந்த அளவுக்கு நம்ம வந்து இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். அடுத்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன ஒரு சாம்பூரில் வந்து அடுத்ததாக ஒரு சோலார் எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். நான் இருந்த காலத்தில் வந்து சாம்பூர் என்று பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ வந்து தெர்மல் பவர் பிளான்ட் தான் அங்கே வந்து பேசிக்கொண்டிருந்தோம். 120 மெகாவாட்க்கு சோலார். ஆமாம், இப்போ வந்து சோலார் என்று மாற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு கொடுத்து வருங்கன்னு சொல்லிட்டு அதுதான் முதல் ஒப்பந்தமாக இருக்கிறது. அதாவது ஒரு கிரிட் வழியாக கிரிட் கனெக்டிவிட்டி, இந்தியாவுக்கு ஒரு கிரிட் கனெக்டிவிட்டியை வந்து இலங்கையிலிருந்து ஆழ்கடல் அந்த கேபிள் மூலியமாக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அப்போ இலங்கைக்கு அது வந்து நிச்சயமாக இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு எடுக்கின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கும். இலங்கையை காப்பாற்றக்கூடிய இல்லைன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து இந்த உடன்பாடில் இருக்கிறது. அனுரகுமார வெற்றிக்கு பிறகு சீனாவுடைய அங்கே இருக்கக்கூடிய நகர்வுகள் என்னவா இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும்? அதுக்கு கவுண்டராக இப்போ இந்திய தரப்பிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு என்ன பார்க்கலாம்? ஏன்னா சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக அங்கே பார்க்கப்படுது. அவங்க நிறையா வந்து அந்த இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதும், அப்புறம் அவங்களுடைய பொருளாதாரத்தில் தங்களுடைய ஒரு கை மேலோங்கி இருக்கணுங்கிற ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அதுக்கான கவுண்டரா நம்ம தரப்புலேருந்து என்னெல்லாம் அங்கே நடக்குதுன்னு பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜேவிபி, அந்த ஜனதா விமுக்தி பரமுனா என்ற கட்சி, அதாவது நம்மளுடைய பிரசிடென்ட் அனுராகனுடைய கட்சி வந்து மிக கம்ஃபர்டபுளாக இருக்கின்ற ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஏனென்றால் அடிக்கடி இதனுடைய தலைவர்கள் வந்து சீனாவுக்கு செல்வதும், எப்படி நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து சீனாவுக்கு செல்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் அவர்கள் வந்து இந்தியாவை மறந்துவிடக்கூடாது என்ற அளவில் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அணுகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஹம்பன் தோட்டா இருக்கின்ற அந்த துறைமுகம் ஆனாலும் சரி, இவர்கள் சீனா செய்த அந்த பல ஹைவேஸ் ஆனாலும் சரி, பல அடுக்குமாடி கட்டடங்கள், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இலங்கையில் வந்து கடந்த ஒரு 15 வருடமாக நடத்த எல்லா டெவலப்மெண்ட்ஸ்லையும் ஏறத்தாழ ஒரு 60 to 70% வந்து சீனாவினால தான் நடந்திருக்கிறது. அது சீனாவினுடைய கண்ட்ரோல் இருக்கின்ற விஷயங்கள். இதில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் என்ன பார்த்தீங்கன்னா, பயன்படாத பல விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஹம்பன் தோட்டல் ஒரு ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. இதுவரை அங்கே வந்து ஒரு பிளேனும் வந்து லேண்ட் பண்ணவில்லை. அதாவது இப்போ சமீப காலமாக பிளேனே கிடையாது. அதே மாதிரி பெரிய கன்வென்ஷன் சென்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் ராஜபக்ஷ ரெஜிம் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. அல்லது அவங்க குடும்பம் ஆதிக்கம் இருந்தபோது அந்த ஹம்பன் தோட்டா பகுதி அவரோட ஓன் பிளேஸ்ன்றதுப்போ சீனா அரசாங்கத்தோட நிறைய அந்த உடன்படிக்கைகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அது வந்து குறைந்திருக்கிறதா இல்லை கூடுதலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வராமல் இருக்கா? எப்படி அதை பார்க்கணும்? இல்லை, இப்போ இது எல்லாமே வந்து ஏறத்தாழ சீனாவுடைய கைகளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து அந்த ஏர்போர்ட்டை வந்து கேட்டிருக்கிறது. ஆனால் அதுவும் இப்போ வரக்கூடிய சூழல் இல்லை என்று அறிகிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் யார் வந்து திருப்ப காசு கட்ட வேண்டும் என்று பார்த்தா இலங்கையினர்கள் தான் காசு கட்ட வேண்டும். அது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு பல பகுதிகளில் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்லானாலும் சரி, பப்ளிக் செக்டரானாலும் சரி, எல்லா இடத்துலையுமே சீனாவினுடைய ஊடுருவல் வந்து மிக தெளிவாக தெரிகிறது. தமிழ் தலைவர்களையும் பிரதமர் சந்திச்சிருக்கிறாரு. அங்கே 3 விதமான தமிழ் மக்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து மலையக தமிழர்கள், அதுபோல் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், அப்புறம் உருது பேசக்கூடிய தமிழர்கள், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் முஸ்லிம்ஸ், இந்த 3மே இருப்பாங்க. இதில் வந்து இப்போ என்ன நிலை அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. திரு சம்பந்தன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டிஎன்ஏவா இருக்கா? இப்போ தமிழ் மக்களுக்கான 2 விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. ஒன்று வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசியல் தீர்வு தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகு அந்த அரசியல் தீர்வை பெறக்கூடிய இடத்திற்கு, அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு தமிழ் தலைவர்களோ அல்லது தமிழ் மக்களோட தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையோ இருக்கா? அது இல்லாமலே இப்போ ஆட்சி வருதா? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? இப்போ மிக மிக மோசமான ஒரு சூழல். நம்மளுடைய சம்பந்தன் ஐயா இருந்த அந்த டைமில் வந்து நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் தமிழ் தேசிய அந்த அலையன்ஸ் வந்து நிச்சயமாக இருந்தது. ஆனால் அந்த கூட்டமைப்பு இப்போ கிடையாது. அது முழுக்க ஐடிஏகேவாக, அதாவது இலங்கை இந்த ஐடிஏகே கட்சியாக இன்றைக்கி வந்து மாறிவிட்டது.
அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு அங்க வந்து ஒரு அரசியல் தீர்வுக்கான சாத்தியக்கூறே கிடையாது என்ற நிலைமை தான் இருக்கிறது. ஏனென்றால் சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் தான் நெக்ஸ்ட் டாலஸ்ட் லீடர் என்று கூறுவார்கள். அவர் வந்து இன்னைக்கு இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். இப்போ சமீப காலத்தில் தான் அவர் வந்து பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கே இந்திய தூதுவர் வந்து அவரை வந்து சந்திக்கவே கிடையாது. முதல் முறையாக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். சுமந்திரன் வந்து முதல் கட்டமாக சந்திக்கின்ற இந்திய தலைவர் நேரடியாக பிரதமர் அந்த லெவலில் இருக்கிறாங்க என்று பேசிக்கொள்ளலாம். இது ஐடிஏக்கை பொறுத்தவரை, வடகிழக்கினுடைய அந்த இதை பொறுத்தவரை, முஸ்லீம்களை பொறுத்தவரை அங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் வந்து நாங்கள் தமிழ் ஒரு மொழியாகத்தான் நாங்கள் காண்கிறோம், அதை தாண்டி ஒரு இனமாக நாங்கள் காணவில்லை, அதனால் வந்து நாங்கள் ரொம்ப செப்பரேட்டாக இருக்கோம் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து தனித்து வந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அது லெகசி இஷ்யூஸும் இருக்குது. அதாவது தமிழ் புலிகள் அவர்களுக்கு செய்த கொடுமைகள், அது என்ன காரணங்கள், அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதனால் வந்து அவர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் இயக்கங்களோடு அவர்கள் வந்து பயணிக்க தயாராகவில்லை. இதிலெல்லாம் இருந்து மிகவும் மாறுபட்ட ஒரு குரூப்பாகத்தான் நம்மளுடைய மலையக தமிழர்கள், மலைவாழ் தமிழர்கள் இருக்கிறார்கள். அல்லது இப்போ மலையக தமிழர்கள்னு சொல்லப்படக்கூடிய. ஆமாம், அவர்களிலும் பல டிவிஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் கூட இந்தியா பல முக்கியத்துவம் கொடுத்து அவர்களைத்தான் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 10,000 வீடுகள் வந்து அந்த பகுதியில் கட்டி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் புதிதாக டிக்கோயா என்ற இடத்துல வந்து திறந்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் அனைவரும் தமிழர்களாக இருந்தால் கூட பல வேறுபாடுகளினால் வந்து அவர்களால் வந்து ஒன்றாக பயணிக்க முடிய மாட்டேங்குது என்றதுதான் முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சம்பந்தன் ஐயா மாதிரி ஒரு டால் லீடர் கிடையாது. சம்பந்தன் ஐயானாலேயே வந்து இந்த மலைவாழ் தமிழர்களை வந்து இந்த தமிழ் வட்டத்துக்குள்ளால் கொண்டு வர முடியவில்லை, முஸ்லீம்களையும் இந்த வட்டத்துக்குள்ளால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் வடகிழக்கு இருக்கின்ற தமிழர்களை வந்து ஒன்றாக கொண்டு வரதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை வந்து அரசியல் தீர்வு காண முடியும். இன்னைக்கு பிரதமர் அதை தொட்டு பேசியிருக்காரு. ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள ஒரு அரசியல் தீர்வுக்கான விஷயம் அப்படின்றது இந்திய அரசு என்ன செய்ய முடியும்? ஏன்னா பொதுவாகவே எப்போதுமே தொப்புள் குடி உறவுகளாக நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டோட மட்டும் இல்லை, இந்தியா தான் நமக்கான ஒரு நட்பு நாடு அல்லது இந்தியா தான் தாய் நாடு அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கு என்ன நகர்வுகளை அங்கே எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு பார்க்குறீங்க? அவர்களுடைய அந்த அரசியல் சாசன சட்டத்திலே, இலங்கையினுடைய அரசியல் சாசன சட்டத்திலேயே இருக்கிறது 13ஆம் திருத்த சட்டம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அந்த 13ஆம் திருத்த சட்டத்தை வந்து இதுவரை இருக்கின்ற இலங்கை அரசாங்கங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை என்றதுதான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இது வந்து ராஜீவ் ஜெயவர்தனை அக்கார்டு பிறகு வந்து நடந்த விஷயமா இருக்கிறது. ஆனால் அதில் என்ன கூறுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவின்ஷியல் கவுன்சில்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஒவ்வொரு மாகாண சபைகள் என்று கூறுவோம். வடக்கில் இருக்கின்ற மாகாண சபை, கிழக்கில் இருக்கின்ற மாகாண சபை, இது ரெண்டும் ஒன்றாக செய்து வடகிழக்கு மாகாண சபையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நாம் செய்ய மாட்டோம் என்ற இடத்திலிருந்து தான் இலங்கை அரசுகள் இதுவரை வந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இதோட ஒரு படி மேலே சென்று மாகாண சபைகளுக்கே நாங்கள் வந்து தேர்தல் நடத்த மாட்டோம், அப்படி ஒரு விஷயமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மே 5ஆம் தேதி அவர்கள் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்த போகிறாங்க. அதாவது ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடத்த மாட்டாங்க, அது கீழே இருக்கிற அமைப்புக்கு உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் நடக்கும். ஆனால் வடக்கு மாகாணம் அல்லது கிழக்கு மாகாண தேர்தல் நடத்த மாட்டோம், நிச்சயமாக கிடையாது. அதாவது மாகாண அரசுகள் அப்படின்னு ஒரு அரசு உருவாகாது அப்ப. ஆமா, அப்போ அதனுடைய தேவையே இல்லை என்றுதான் இவர்களுடைய ஒரு சொல்யூஷனா இருக்கிறது. அப்ப இவர்களுடைய தீர்வு என்பது அனைவருக்கும் ஒன்றான ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அனைவரும் சேர்ந்து இருப்போம், அந்த நட்புக்குள்ளால அந்த உறவுக்குள்ளால தான் நாம் வந்து பயணிக்க முடியும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இவர் வந்து கம்ப்ளீட்டாக அணுகிறார்கள். அரசியல் தீர்வு கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடு தான் ஜேவிபியினுடைய நிலைப்பாடு. காணிகளுக்கான உரிமை இல்லை அப்படிங்கிறதுல தொடங்கி பல பிரச்சனைகள் வட மாகாணத்தில் இருக்குது. அவங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டிருக்கு, அல்லது நில உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ மாகாண அரசுகளும் இல்லை அப்படின்னா இந்த உரிமைகளை பேசுறதுக்கான வாய்ஸே அப்போ அங்கே குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க வேண்டியது. நிச்சயமாக இப்போ எம்பியை தாண்டி ஒரு யாரும் கிடையாது, ஒரு முதல்வர் கிடையாது. இப்போ வடக்கு மாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ ஒரு முதல்வர்கள் கிடையாது, அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிடையாது. இருக்கின்ற பிரதிநிதிகள் எல்லாம் வந்து லோக்கல் பாடிஸில் தான் இருக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதுலேயும் வந்து ஜேவிபியினுடைய அந்த சாதுரியம் காரணமாக பல இடங்களில் வந்து அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. நாம் பார்த்தோம், சந்திரசேகரன் என்ற இன்றைக்கு இருக்கின்ற ஃபிஷரிஸ் மினிஸ்டர் வந்து ஜேவிபியினுடைய நபர், அவர் வந்து வடக்கு மாகாணத்திலிருந்து ஜெயித்து வந்த ஒரு நபர், ஜஃப்னாலிருந்து ஜெயித்து வந்த ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஜேவிபி வந்து அங்கே ஒரு தன்னுடைய பேஸை வந்து அமைத்துள்ளது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் வரல. அரசியல் தீர்வு என்றால் என்ன என்ற அளவுக்கு மக்களுடைய ஒரு விரக்தியில் இருக்கின்ற மக்களோடு நீங்க போய் அதை பற்றி மறுபடியும் பேச முடியாது. ஏனென்றால் அவன் வாழ்க்கைக்கு அங்கே போராடி கொண்டிருக்கிறார். அன்றாட வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கின்ற நிலையில் வந்து அரசியல் தீர்வை பற்றி பேச முடியாது. முக்கியமான கேள்வி இருக்குன்னா, ஏற்கனவே தமிழர்களுடைய பங்களிப்போடு ஒரு அரசு வரும், அப்பவே உரிமைகளை பெற முடியாது. இன்னைக்கு அப்படியான ஒரு தேவையே இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது அந்த அரசுக்கோ தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்லாமலும் ஆட்சி அமைக்க முடியும்ட்டா
இப்போ என்ன அதிகாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது? அப்போ இந்தியா என்ன ரோல் ப்ளே பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா? குறைந்தபட்ச அழுத்தம் இந்தியாவிலேருந்து போனால் தான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான வாய்ப்புகள், உரிமைகள் அப்படிங்கிறது பெற முடியும். ஆமா, இந்தியாவை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறது. புவிசார் அரசியலில் வந்து இலங்கை ஒரு முக்கியமான ஒரு கண்ணியாக இருக்கிறது. அதனால் அதை தொடர்ந்து தான், இல்லை என்றால் அந்த ஒரு கோணத்தில் தான் இந்தியா வந்து இலங்கை இஷ்யூ வந்து அப்ரோச் லார்ஜர் இஷ்யூ தான் ஆமா. அப்போ இவர்களுக்கான அரசியல் தீர்வுக்கான அழுத்தங்கள் வந்து இந்தியாவினால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்போ அடுத்ததான் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, இப்போ பிரதமருடைய இந்த பயணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் கச்சத்தீவு மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. இப்போ கச்சத்தீவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன செய்ய முடியும், அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னும், அப்புறம் மீனவர் பிரச்சனை, அவர் வந்து மீனவர்கள் பிரச்சனையும் இன்னைக்கு பேசியிருக்காரு, அட்ரஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுறது, படகுகள் பிடிக்கப்படுறது அப்படிங்கிறதோ, அல்லது இரண்டு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலையும் பேச்சுவார்த்தை பல கட்டம் நடந்துச்சு. ஆனால் எந்த ஒரு தீர்வுக்கும் வர முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா அதில் என்ன நிலைப்பாடு இருக்குது? இப்போ கச்சத்தீவு ஒரு நல்ல அரசியல் விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இது பேசி வச்சு பண்ணாங்களான்னு கூட எனக்கு டவுட் இருக்குது. ஏனென்றால் பிரதமர் போகிறார், அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட் அசம்பிளியில் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வருது. இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசு வந்து ஏறத்தாழ 4ஆம் தீவு வரை, அதாவது இலங்கையிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் டெல்ஃப் இருக்குது, 1, 2, 3 ஐலண்ட்ஸ் இருக்குது, அதன் பிறகு வந்து தான் கச்சத்தீவு வரும். அப்போ 4ஆம் தீவு வரை இப்போ வந்து டூரிசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு டிசிஷனுக்கு வந்து விட்டது. அங்கேயே அவர்கள் வந்து பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து செய்ய போகிறார்கள், ஏதோ பிரைவேட் கம்பெனிக்கு அது வழங்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நிச்சயமாக கச்சத்தீவு ஒரு இஷ்யூவாக வரும்போது வருகிறது மிக மிக முக்கியமானதை நான் காண்கிறேன். ஏனென்றால் அங்கே இப்போ கச்சத்தீவும் நான் வந்து ஏறத்தாழ அவர்கள் ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக மாற்றிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்து அது ஒரு அச்சுறுத்தலுக்கு வழிவகுக்கும் என்று இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக நிச்சயமாக இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் என்று சொல்கின்ற விஷயம், அதாவது எங்கே காலகாலமாக நம்மளுடைய மீனவர்கள் வந்து மீன்பிடித்து கொண்டிருந்தார்களோ அங்கே இவர்கள் மீன்பிடிக்கிறதுக்கு நாம் ஒரு வழி செய்ய வேண்டும். அது என்ன ஒரு மெக்கானிசம் என்று நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் கூட இங்க இருக்கின்ற மீனவர்களும் அங்க இருக்கின்ற மீனவர்களும் தனியாக பேசினாலே இந்த இஷ்யூ முடிஞ்சுவிடும் என்றதான் நான் அறிகிறேன். பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்த போதும் ஒரு தீர்வு வர முடியலையே அதுல. ஏன்னா மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமா இருக்கு, ரெண்டு தரப்புக்குமான நியாயமான காரணங்களும் இருக்குது, அங்கிருந்து போறவங்க இங்கிருந்து போறவங்க அப்படின்னு. அப்ப அதுல ஒரு தீர்வுக்கான ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி இந்திய அரசோ அல்லது இலங்கை அரசாங்கமோ ரெண்டும் சேர்ந்து நகர்வுகள் எதுவும் இருக்கு அப்படின்னு இல்லை, நிச்சயமாக பயணித்திருக்கலாம். அங்கே இருக்கின்ற சில விஷமத்தனமான நபர்களால தான் இது வந்து ஒரு தீர்வு வராமல் இருந்தது. இங்கே இருந்து செல்கின்ற நபர்கள், நம்மளுடைய மீனவர்களிடம் பெரிய படகுகள் இருக்கிறது, அந்த படகுகள் வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு ஒரு ஷேரிங் பேஸில் தாராளமாக அங்கேயே நம்ம வந்து மீன் பிடிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, பாட்டம் ட்ராலிங் கூடாது, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்றாங்க. அதை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு தாராளமாக செய்யலாம். மீனவர்கள் பேசினாலே போதும். அதுதான் இப்போ சமீப போன வாரம் கூட ஒரு டெலிகேஷன் இங்கிருந்து போயிருந்தது அங்கே பேசுறதுக்காக, பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்காக. ஆனால் அங்கே இதுவரை இருக்கின்ற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷமி காரணமாக அங்கே நடக்கின்ற பிரச்சனைகள். ஆனால் இப்போ இருக்கின்ற சந்திரசேகர் என்பவர் கொஞ்சம் விட்டுப்பிடிக்கிற ஒரு நபர் மாதிரி தெரிகிறார். நிச்சயமாக அவர் இருக்கின்ற ஒரு சூழலில் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு கொஞ்சம் ஊக்கம் வரும் என்று நான் கருதுகிறேன். இப்போ இலங்கையோட பொருளாதார நிலை எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக தான் ஒரு ஆட்சி மாற்றமே வந்துச்சு. இப்போ அனுரகுமார திசாநாயக்க வந்து எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் அல்லது எளிய மக்களுக்கான வாழ்க்கைக்கான அன்றாட பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவோம். எப்படி மாறி இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த ஆங்கிள்? இல்லை, அன்றாட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் மேல்தட்டில் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு வந்திருக்கிறது. அது ஏனென்றால் IMF-னுடைய ஸ்கீம் அப்படியே கண்டினியூ பண்ணதுனால பிரச்சனை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இது என்னைக்கு கொலாப்ஸ் ஆகும் என்று சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த ட்ரம்பினுடைய இந்த 44% டாக்ஸ் வந்து இலங்கை மேல் விதித்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய பெரிய பங்கு எக்ஸ்போர்ட் வந்து யுஎஸ்க்கு தான் போகிறது. அப்போ லோக்கல் மார்க்கெட்ஸ் காணவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு பெரும் பிரச்சனை அவர்களுக்கு வரும். கீழே அடித்தட்ட மக்கள் வந்து இன்னைக்கும் மிகவும் வறுமையில் தான் இருக்கிறார்கள். சோஷியல் செக்யூரிட்டி நெட் எல்லாம் அங்கே கிடையாது. ஸ்கூல் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது, அதே மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக இருக்கிறது. அது என்று வரை இருக்கும் என்ற அந்த ஐயம் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நிலை அப்படின்னு சொன்னீங்க, 3 பிரிவுகளாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக அப்படின்னா. அப்போ ஒன்றாக இணைத்து அவர்களுடைய பிரச்சனை பேசுறதுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் அங்கே உருவாக வாய்ப்பு இருக்குதா? இப்போ சுமந்திரன் மாதிரி இருக்கவங்களோ அல்லது மற்றவர்களோ அல்லது இந்த அமைப்போ அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? குறைந்தபட்சம் தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு உலக நாடுகளோட பேச முடியும் அல்லது இந்தியாவோட பேச முடியும்னா அப்படி யார் அந்த இடத்துக்கு வர்றாங்க, யார் இருக்காங்க இப்போ? இல்லை, இதில் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வெளியூரில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள், டயஸ்போரா என்று கூறுகின்ற நபர்கள், அவர்களுடைய அந்த பிரச்சனையினால தான் இலங்கையை பொறுத்தவரை ஜாஃப்னாவில் எடுத்துட்டிங்கன்னா போன தேர்தலில் MP தேர்தலில் வந்து 392 பேர் வந்து நின்றுருக்காங்க. சுமந்திரன் நின்ன தொகுதியில், அதனால் வந்து அவர் வந்து தோற்று போகிறார்.
அதே மாதிரி இப்போ அரகாலையா நடந்த அந்த டைமில், அதாவது பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்த 2022 டைமில் வந்து அங்கே அக்செப்டபிள் ஒரே ஒரு தலைவர் தான் இருந்தார், சாணக்கியன் ராசமாணிக்கம், பட்டியை சேர்ந்த தலைவர், மட்டக்களப்பை சேர்ந்த தலைவர். அவரும் ஐடிஐகேனுடைய ஒரு தலைவராக இருக்கிறார், யங்கஸ்ட் எம்பி, ஐடிஐகேனுடைய யங்கஸ்ட் எம்பி. அப்போ ஆனால் அவர் வந்து அந்த சமயத்தில் வந்து இவர்கள் எல்லாம் அவரை அனைவருத்தார்கள், சிங்களரும் அவரை வந்து அரவணைத்தார்கள். ஆனால் இன்றைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் ஒரு தமிழ் லீடராகத்தான் அனைவரும் காண்கிறார்கள். அவர் நன்றாக சிங்களம் பேசுவார், அதே மாதிரி சுமந்திரனும் நன்றாக சிங்களம் பேசுவார். இருந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது என்ற நிலைமை இருக்குது. ஏகேடியோட அப்ரோச் எப்படி இருக்கு? இப்போ அனுரகுமார திசாநாயக்க தமிழ் பிரச்சனையை எப்படி அப்ரோச் பண்றாரு? அதுக்கு பிறகு ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு தேர்ந்தெடுத்தாங்க அவரை, ஒரு மக்களுடைய தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தார். அதில் அதிபராக அவருடைய உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது அல்லது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கிறது அப்படிங்கிறதுல இது வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு? இல்லை, ஜேபிபியை பொறுத்தவரை பொதுவாக வந்து ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டி கேட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வாரத்தில் வந்து முடிச்ச உங்களோட பேட்டி காணும்போது பெரிய ஃபைலெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு அதன் பிறகு தான் உட்காந்து எல்லாமே அவர்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவாங்க. டிவி இருக்கிறதெல்லாம் பார்க்க, கேமராலாம் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணுறவங்க. அந்த டீப்பாக ஸ்டடி பண்ணுற ஒரு நபர் வந்து இன்னைக்கு திரும்பி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை தான் வடகிழக்கில் பிரச்சனை, அங்கே ஒரு அரசியல் தேர்வு பிரச்சனை இல்லை என்று அப்பட்டமான ஒரு பொய்யை கூறிக்கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. இதுதான் ஒரு பிரச்சனையாக நான் காண்கிறேன். அவர் வெற்றி பெறும் போதே கூட எதிர்பார்க்கப்பட்டது அதுதான். அவங்க எவ்வளவு தூரம் வடகிழக்கு பிரச்சனைகளில் அவங்க அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. எம்எல் மூமெண்ட்டாக ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பாதை இருந்தால் கூட பிறகு தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் அவங்க பொருளாதார ஐடியாலாம் மாற்றினாங்க. ஓரளவுக்கு கார்ப்பரேட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வர்றதுக்கான சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் தமிழர்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கப்பட்டது. இப்போ அப்படி தான் இருக்காருன்னு பார்க்கணுமா? ஆமாம், இப்போ வேறு வழி இல்லை. ஏனென்றால் சிங்களனுடைய ஓட்டு வேணும் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒரு சிங்களா புத்தி பெரும்பான்மைவாதத்தை தான் முன்வைக்கிறார். நிச்சயமாக வேறு வழியே கிடையாது. அந்த பெரும்பான்மைவாதம், மார்க்சிசம், அதே நேரத்தில் கேபிட்டலிசம், இதெல்லாம் சேர்ந்து எப்படி பயணித்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய ஒரு எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இலங்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுமே தமிழ்நாட்டோடும் இந்தியாவோடும் தொடர்பு கொண்டது அப்படிங்கிற அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு பயணமாக பிரதமருடைய பயணம் பார்க்கப்படுகிறது. பிரதமருடைய பயணம் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பதெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார் டாக்டர் ஆர்கே. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.